ஒரு ஊரில் ஒரு பாம்பு இருந்துச்சாங்க. அந்த பாம்பு அது இருக்கிற வழியாக அந்த ரோட்டு வழியாக யார் போனாலும் எங்கிருந்தாவது வந்து சீறிட்டு கொத்திடுது. இது ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, நிறைய தடவை அந்த பாம்பு அப்படி செய்யுது. யாரும் அந்த பாம்பை தொந்தரவுலாம் பண்ணலை, அதுவாகவே வலுக்கட்டாயமாக போய் இப்படி பண்ணுது அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களோட குறை. இது எப்படி நிவர்த்தி பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. அந்த வழியாக தான் போக வேண்டிய சூழ்நிலை அந்த ஊர் மக்களுக்கு இருக்குது. இதுக்கு பயந்துட்டு அவங்க வேற ஒரு சுத்து பாதை வழியாக போகிறாங்க. சிலருக்கு தெரியாது இல்லையா, வேற ஊர்லேருந்து வராங்க அப்படின்னாலும் தெரியாமல் அந்த வழியாக போனாலும் இந்த பாம்பு இதே பண்ணுறத ஒரு தொடர் கதாவே வச்சிருக்கு. பக்கத்து ஊருக்கு ஒரு ஞானி வராரு. அவர் மிருகங்கள் கூட பேசுகிற சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு இந்த ஊர் மக்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம். உடனே ஓடியே போய் அந்த முனிவர்கிட்ட நடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. முனிவரும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு வந்து பாம்புக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. நீ யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு. பாம்பும் சரின்னு தலை வணங்கி முனிவர் சொல்கிறத கேட்டுக்கிறேன்னு சொல்லிடுச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு. முனிவர் வேறு ஊருக்கெல்லாம் போயிட்டு ஒரு தடவை சரி அந்த பாம்பு என்ன பண்ணுது, அந்த ஊருக்கு நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கு வராரு. அவருக்கு ஒரே அதிர்ச்சி. பாம்பு ரொம்ப முடியாமல் உடம்பெல்லாம் அடிபட்டு ரணமாகி படுத்து கிடக்குது. கிட்டத்தட்ட அது ரொம்ப முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முடிய போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாம்பு சொல்லிச்சு, அழுதுகிட்டே சொல்லுது, சாமி உங்களை எப்போ பார்ப்பேன் தான் இருந்தேன், இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை, நான் இனிமேல் கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் அடிக்கிறது, என்னை சீன்றது, இப்படியே தொடர் கதையாக ஆகி இப்போ நான் ரொம்ப முடியாத ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. முனிவருக்கு அதிர்ச்சி. உடனே முனிவர், அட முட்டாள் பாம்பே, உன்னைய யாரையும் கடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன், யாரையும் சீரக்கூடாதுன்னு சொன்னனா? இங்கே பாரு, உனக்கு ஒரு தொந்தரவு வருது அப்படின்னா நீ தான் உன்னை தற்காத்துக்கணும், நான் கொடுக்குற அறிவுரையை நீ தப்பாக பயன்படுத்திக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாம்புக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம செஞ்சது தப்பு தான், நம்ம யாரையும் கடிக்கக்கூடாது, ஆனால் நம்மளை தேவையில்லாமல் வந்து சீன்றவங்கள நம்ம சீரணும் அப்படின்னு அது கற்றுக்குது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்மளா யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்மளை தேவையில்லாமல் யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை வாங்கிட்டே அடிபணிஞ்சிக்கிட்டே இந்த பாம்பு மாதிரி சாகிற நிலைமைக்கு போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. நம்மளை யாராவது தேவையில்லாமல் சீண்டுனாங்களா, அட்லீஸ்ட் சீரத்துக்காக நமக்கு தெரியணும். நம்ம கிட்ட வந்து அவங்க தொந்தரவு பண்ணாமல் இருக்கிற வழிகளை நம்ம பார்க்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.